ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மேச ராசிக்கு என்ன பலன்கள்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சூட்சும வலுவாகி 5ஆம் இடத்துல ஜூலை மாதம் கடைசி வாரம் வரைக்கும் அமர்ந்திருக்கிறார். மாதத்தின் கடைசியில 6ஆம் இடத்தில் சென்று அமரப் போகிறார். ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு 5, 6ஆம் இடங்களில் வலிமையாக இருப்பது இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இருந்த மன ரீதியான தைரியமற்ற தன்மை விலகி கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும். அதாவது ராசிநாதன் செவ்வாய் சற்று வலிமையாக இருப்பதால் உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும். அடிப்படையான நற்பலன்கள். அதாவது மேசராசிக்கு ஜூலை மாதம் உண்மையிலேயே நிறைய நற்பலன்கள் காத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 2, 3ஆம் இடங்களோடு சுக்கிரன் தொடர்பு கொள்கிறார். மாதத்துல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை இருக்கும். வருமானத்துக்கு ஒரு தங்கு தடையும் இருக்காது. குடும்பத்தை ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போறதுக்கு தேவையான இன்கம் இருக்கும், வருமானம் இருக்கும். அதாவது 2ஆம் இடம் 3ஆம் இடம் சுக்கிரனுடைய தொடர்பால வலிமையாக இருக்கிற போது குடும்பத்துல ஒற்றுமைகளும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. உங்களுடைய பேச்சுக்கு வெளிவட்டாரத்திலையும் உங்களுடைய குடும்பத்திலையும் நல்ல மரியாதை இருக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் நல்ல வலிமையாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல குருநாதர் இருக்கிறார். 7, 9, 11ஆம் இடங்களை குரு பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்தோட சுக்கிரனின் தொடர்புக்கு வருகிறார். 3ஆம் இடம் நல்ல வலிமையாக அமர்ந்து 3ஆம் இடம் நல்ல வலிமையாகி சுபத்துவமாகி 7, 9, 11ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் வருகிறது. அதாவது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டு விட்டார். 2, 3, 7, 9, 11 இது போன்ற எல்லா நல்ல ஸ்தானங்களும் சுபத்துவமாக வலுவடைகிறது. நிறைய நற்பலன்கள் ஜூலை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே காத்திருக்கிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய தகவல் தொடர்பு, உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், உண்கலம், இசை, எழுத்து, கவிதை, பாட்டு இது போன்ற எல்லா அமைப்புகளும் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய விடாமுயற்சி. அது மட்டும் இல்ல, 3ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புதிய நபர்கள் அறிமுகம் 3ஆம் இடம். அதாவது சில புதிய மனிதர்களின் புதிய தொடர்புகளின் புதிய அறிமுகங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை 3ஆம் இடம் சொல்லும். அதாவது சிறு தூர பயணங்கள் 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்று சொல்றது உங்களுடைய முயற்சி பாவகம். முயற்சி பாவகத்துல குரு பகவான் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை. உண்மையில சொல்றேன், ஜூலை மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். அதாவது உண்மையில ஒரு அடிப்படையான பலன் என்னன்னு சொன்னா, அதாவது 7ரை சனியின் போது தேவையில்லாத புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது என்றது ஒரு பொது விதி. ஆனா மேச ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்து 11ஆம் இடத்தை குரு பார்க்கிற போது நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக கலந்து ஆலோசித்து முடிவுகள் எடுத்து அந்த முடிவில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த வாய்ப்பை நீங்கள் அதற்காக சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த குரு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்று சொல்கிற போது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். அது மட்டும் இல்ல, 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிற போது 2ஆம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள் ஜூலை மாதம் 2ஆம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும். அல்லது நீங்கள் அந்த வாய்ப்புகளை உருவாக்கலாம், நல்லபடியாக அமையும். அது மட்டும் இல்ல, செவ்வாயும் நீச்ச நிலையிலிருந்து விடுபட்டிருக்கிறார். 3ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கிறது. 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சகோதர ஒற்றுமை மேலோங்கும். உங்களுடைய அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சிகளோடு நல்ல ஒற்றுமையும் அந்நியோன்யமும் அன்பும் அதிகரிக்கும். சகோதரர்களால நல்ல நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்ல, லாபஸ்தானம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லாபமாகவும் ஆதாயமாகவும் அமையும். 9ஆம் இடம் என்று சொல்கிற போது பாக்கியஸ்தானம்,
அதாவது அரசாங்கம், அரசு வழி நன்மை, தந்தை வழி நன்மை. 4ஆம் இடம் வலுத்திருக்குது. 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. சூரியன் குருவோட சேர்ந்து இருக்குது. தாய் வழி நன்மைகள், தந்தை வழி நன்மைகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கோர்ட்டு கேஸ் ஏதாவது வம்பு வழக்கு, அதாவது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் எல்லாமே தள்ளுபடி ஆவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சில வேளைகள்ல உங்களுக்கு சாதகமாக கூட முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 4ஆம் இடம் என்று சொல்கிற போது சுகஸ்தானம் புதனுடைய இருப்பால வலுவடைந்திருக்கிற போது உங்களுடைய தாயார், உங்களுடைய கல்வி, உங்களுடைய ஆரோக்கியம், மண்மனை, வீடு வாசல், வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகளால நன்மைகள் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அதாவது விரயச்சனி இப்போது மேசராசிக்காரர்கள் நடந்து கொண்டிருப்பதால தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்த்து பழக வேண்டும். அது மட்டும் இல்ல, 9ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2, 3, 4ஆம் இடம், ராசிநாதனுமே அட்டகாசமா நீச்சநிலையில இருந்து வெளியில வந்துட்டார். உண்மையில சொல்றேன், ஜூலை மாதம் மேச ராசிக்காரர்களுக்கு எல்லா நற்பலங்களும் நடக்க காத்திருக்கிறது. மேச ராசிக்காரர்களுக்கான அந்த இயல்பான பண்பு கோபம், டென்ஷன், படபடப்பு, அவசர குடுக்கத்தனம், அதாவது பதட்டப்படாமல், டென்ஷன் ஆகாமல், அவசரப்பட்டு கோபத்தில் முடிவெடுக்காமல், உங்களுடைய வெல் விஷஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அதாவது உங்களுடைய நலன் விரும்பிகள், உங்களை உண்மையாக நேசிப்பவர்களோடு நீங்கள் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகள் எடுத்து செயல்படுத்தி லாபமும் வெற்றியும் அடையக்கூடிய அற்புதமான காலம். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கிற போது தேவையில்லாத விரயங்களை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏழரைச்சனி நடந்து கொண்டிருக்குது. அதாவது 50-60களை கடந்து 2ஆம் சுற்றாக இந்த ஏழரைச்சனி வருகிற போது பொங்கு சனியாக வரும். மேச ராசியில வயதில் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது வயதில் மூத்தவர்களுக்கு அப்படி ஒன்றும் கெடுபலன்கள் நடக்காது. ஜூலை மாதம் வயதில் மூத்த மேசராசிக்காரர்களுக்கு நட்பலன்களாகவே இருக்கிறது. இள வயதில் இருப்பவர்களுக்கு, அதாவது பருவ வயதில் இருக்கக்கூடிய ஒரு 35-30 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய முதல் சுற்றாக ஏழரைச்சனி வருபவர்களுக்கு இந்த விரயச்சனி காலத்துல சற்று யோசித்து அவசரப்படாமல் முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டும். என்ன இருந்தாலும் இது விரயச்சனியா இருக்கிறதுனால இளைய பருவத்தில் இருப்பவர்களுக்கு கையில காசு தங்காது, பணத்தை சேமித்து வைக்க முடியாது, சற்று விரயங்களாகவே இருக்கும். வருமானத்துக்கு குறை இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும், மனசுல நிம்மதி இருக்கும், அதுக்கு எந்த குறையும் இருக்காது. கையில காசு தங்காது. தேவையற்ற வீண் விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுத்திருக்கிறதுனால இந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கொள்ள முடியும். மண்மனை, வீடு வாசல், வண்டி வாகனம், சொத்து பத்து இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். அதற்காக நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். என்ன இருந்தாலும் இந்த ராசி பலன் என்று சொல்றது தோராயமாக ஒரு 35-லிருந்து ஒரு 50% செயல்படக்கூடியது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கிறதா, லக்னம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், கொடுப்பன உள்ள ஜாதகமாக இருக்கிறதா, இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, இது போன்ற அமைப்புகளை எல்லாம் நீங்கள் கோச்சார கிரக இடமாற்றங்களோடு பொருத்தி பார்த்து பலனெடுக்க வேண்டும். தசா புத்திகளுக்கு ஏற்ப கோச்சார கிரகங்கள் நல்லதோ கெட்டதோ எடுத்து தந்துவிட்டு போகும். என்ன இருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனி நடப்பதால கோபத்திலோ அவசரத்திலோ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. சரி, இப்ப என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அவசரப்பட்டு கோவப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. உங்களை உண்மையாக நேசிப்பவர்களோடு கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுத்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி வெற்றி காண முடியும். 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் வலுத்திருக்கிறது. ராசிநாதன் நீச்சநிலையிலிருந்து விடுபட்டு விட்டார். அதனால நட்பலன்கள் காத்திருக்கிறது. அவசர குடுக்கத்தனம் இல்லாமல் அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக, கோபம் இல்லாமல் கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நன்மையாக முடியும். அது மட்டும் இல்ல, இரவு பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சற்று பார்த்து கொள்ள வேண்டும். ஏழரைச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. என்ன முடிவு எடுப்பதாக இருந்தாலும் உங்கள் நலன் விரும்பிகளோடு கேட்டு ஆலோசித்து முடிவெடுத்து செயல்படுத்தலாம். முதல் திருமணம் செய்வதாக இருந்தால் சற்று நிதானமாக யோசிக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. என்னன்னு சொன்னா ஏழரைச்சனியில விரயச்சனி நடந்து கொண்டிருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு மறைந்திருக்கிறார். முதல் திருமணம் செய்பவர்கள் அவசரப்படக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வரன் வந்திருந்தால் நல்லபடியாக 1க்கு 2 தடவை பொருத்தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ராசி பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே சந்தோஷம். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.